இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அஸ்ட்ரோபயாலஜின்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? அப்போ அஸ்ட்ரோபயாலஜின்னு என்ன? அஸ்ட்ரோன்னு சொன்னால் வானவியல்னு அர்த்தம். வான், பூமி தவிர மேலே உள்ளது பூரா வான் தான். ரைட்டா? அப்போ பயாலஜினா உயிரியல், வான் உயிரியல். ரைட்டா? அஸ்ட்ரோனா அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம்ல, அஸ்ட்ரானமினா பூமிக்கு மேலே உள்ளது அண்டங்கள். ரைட்டா? அப்போது அஸ்ட்ரோபயாலஜி அப்படின்னா வான் உயிரியல் அல்லது எக்ஸோபயாலஜின்னு சொல்கிறான். அப்போ எக்ஸோன்னு என்னது? வெளிமண்டலம். எக்ஸோனா வெளி, வான்னாலும் சரி பூமியை விட்டு வெளியிலன்னு சொன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். வெளி உயிரியல்னு அர்த்தம். ரைட்டா? அது வான் உயிரியல், இது வெளி உயிரியல், ரெண்டும் ஒன்று தான். ரைட்டா? இப்போ பூமிக்கு மேலே உள்ளதெல்லாம் அஸ்ட்ரோன்னு சொல்லலாம், இல்லை எக்ஸோ பயாலஜின்னு சொல்லலாம். அப்போ ஆர் வி அலோன் இன் த யூனிவர்ஸ்? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கான் பாருங்கள். ஆர் வி அலோன் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்னால் இந்த வேர்ல்டு கிடையாது. இந்த யூனிவர்ஸில், இந்த அண்டத்தில் நாம் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். நாம் ஆர்வினா நீங்கள் இருக்கிறீர்களா? நாம் இருக்கிறோமா? வீணா இருக்கிறோமா? அலோன்னா தனியாக இருக்கிறோமா? எங்கே? இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் என்று நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா அப்படிங்கிறான். அப்போது அது கொஸ்டின் மார்க். அப்படி ஒருவேளை இந்த கொஸ்டின் மார்க்குக்கு இஃப் யுவர் ஆன்சர் இஸ் நோ, உன்னோட பதில் இஃப் அப்படின்னா ஒரு வேளை, யுவர் ஆன்சர் உன்னோட பதிலானது இஸ் நோ, இல்லை நான் மட்டும் இல்லை, இன்னும் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் நல்லா கிடைக்கும். இஃப் யுவர் இந்த அண்டவெளியில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ நினச்சேன்னா அதுக்கு பதில் என்னன்னு கேட்குறான். அப்போ பதில் இஃப் யுவர் ஆன்சர் அப்படின்னா உன்னோட பதில் இஃப் நோ, அப்போது நான் மட்டும் இல்லை வேறு யாரும் இருக்கா? நோன்னா இல்லைன்னு அர்த்தம். நான் மட்டும் இல்லை, வேறு யாராவது இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். தென் ஹவு டு யூ டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன் த ஸ்பேஸ் அப்படின்னா அப்படி இருக்காங்கன்னு நீ நினச்சேன்னு சொன்னால் வேறு ஆளுகளை அதை எப்படி நீ கண்டுபிடிப்ப? ஹவ் யூ டிடெக்ட், எவ்வாறாக டிடெக்ட் கண்டுபிடிப்பாய்? த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பதை, த எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பதை எங்கே? ஆஃப் லைஃப் உயிர்கள் இருப்பதை இன் ஸ்பேஸ் ஆகாயத்தில். ஆகாயம்னு என்னது? அந்த கோள்கள், ஏகப்பட்ட மார்ஸ் இருக்குது, வெனஸ் இருக்குது, புளுட்டோன் இருக்குது, சந்திரமண்டலம் இருக்குது, அதான் கோள்களில் மனிதர்கள் இருக்கார்கள் என்று நீ எவ்வாறு கண்டுபிடிப்பாய் அப்படிங்கிற. டு யூ டிடெக்ட், ஹவ் யூ டிடெக்ட், நீ எவ்வாறு கண்டுபிடிப்பாய்? தி எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பதை, எது இருப்பதை? ஆஃப் லைஃப்னா உயிரினங்கள், ஆஃப் லைஃப் இன் ஸ்பேஸ் ஆகாயத்தில் உயிரினங்கள் இருப்பதை நீ எவ்வாறு கண்டுபிடிப்பாய்? இது ஒரு கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் அஸ்ட்ரோபயாலஜி அப்படின்னு சொன்னால் வான் உயிரியல் அல்லது வெளி உயிரியல். இந்த ரெண்டு ஒன்று தான். இஸ் த சயின்ஸ், இது ஒரு விஞ்ஞானம் விச் லுக்ஸ் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிஸ்டரியல் லைஃப் இன் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறான். அப்போ இந்த சயின்ஸில், எந்த சயின்ஸில்? அஸ்ட்ரோபயாலஜின்ற சயின்ஸில், இந்த விஞ்ஞானத்தில் இது எதை காண்பிக்கிறது? விச் லுக்ஸ்னால் இது இந்த சயின்ஸ், இந்த சயின்ஸ்னால் இந்த படிப்பானது விச் லுக்ஸ்னால் காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? ஃபார் த ப்ரெசன்ஸ் இருப்பதை காண்பிக்கிறது. எது இருப்பதை? ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல் லைஃப் இன் த யூனிவர்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல் என்னது? அண்டம்னா நம்ம பூமியை விட்டு மேலே உள்ளதெல்லாம் அண்டம் தான். அண்ட வழியாக, அதாவது எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல்னா அண்டம். அப்போ எக்ஸ்ட்ரானா பூமிக்கு அண்டத்துக்கு வெளியில். ரைட்டா? அண்டத்துக்கு வெளியில் லைஃப் உயிரினங்கள் இந்த யூனிவர்ஸில் இருப்பதை பற்றி விளக்குகிறது அஸ்ட்ரோபயாலஜின்னு சொல்கிறோம். அதாவது அண்டவெளியில் உள்ள உயிரினங்களை பற்றி அறிகிறது. ரைட்டா? அண்டம்ன்றது என்னது? யூனிவர்ஸில் உள்ள டெரிஸ்டோரியல்னால அது ஒன்று தான், டெரிஸ்டோரியல் லைஃப். அப்போ தான் அண்டவெளி வாழ்க்கை. இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் உள்ள அண்டவெளி வாழ்க்கைன்னு என்னது? உயிரினங்களை பற்றி அறிவது தான் இந்த சப்ஜெக்டோட மீனிங். ரைட்? அஸ்ட்ரோபயாலஜி லுக்ஸ்னா ஃபார் த ப்ரெசன்ஸ் இருப்பதை, எதை? எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல் லைஃப் அப்படின்னா எக்ஸ்ட்ரானா உயிரினங்கள், அதாவது லைஃப்னா உயிரினங்கள், டெரிஸ்டோரியல் என்னது? அதாவது அண்டவெளின்னு சொல்லுவாங்க. அது யூனிவர்ஸ்னால் அண்டவெளி தான். இதில் இருப்பதை, அதை எக்ஸ்ட்ரா டெரிஸ்டோரியல் லைஃப்னா அண்டவெளியில் உயிர்கள் இருப்பதை இந்த அண்டத்தில் காண்பிக்கிறது. அதாவது எது? அஸ்ட்ரோபயாலஜின்னு சொல்கிறான். அப்போ அஸ்ட்ரோபயாலஜி டீல்ஸ் வித் த ஆரிஜின் அப்படின்றான். அஸ்ட்ரோபயாலஜி எதை சம்மந்தப்படுத்துகிறது? எதை குறிப்பிடுகிறது? இந்த படிப்பானது டீல்ஸ்னால் குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது? விவரிக்கிறது. டீல்ஸ்னால் விவரிக்கிறது, குறிப்பிடுகிறது, சொல்லுகிறது, எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது, எல்லாம் ஒன்று தான்.
வித் த ஆரிஜின் என்னது, இருப்பிடம், தோற்றம். எதனோட தோற்றம், ஆரிஜின், அதாவது தோற்றம் சொல்கிறான். அது எந்த உயிரினத்தை பற்றியே சொல்ல வர்றான். இந்த அஸ்ட்ரோபயாலஜி என்பது வான் உயிரில் என்பது டீல்ஸ்னால் பரிந்துரைக்கிறது, விவரிக்கிறதுன்னு வச்சுக்க. வித் த ஆரிஜினை தோற்றம் மற்றும் கமா போட்டு எவாலுவேஷன் என்னது பரிணாம வளர்ச்சி, ரைட்டா, பரிணாம வளர்ச்சி அண்டு மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ் அப்படின்டா. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் இன் த யூனிவர்ஸ்னு சொன்னால் உயிர்களின் டிஸ்ட்ரிபியூஷனாக உயிர்கள், அதாவது லைஃப்னா உயிர்களின் டிஸ்ட்ரிபியூஷனாக பரவுதல், ரைட்டா, உயிர்களின் பரவுதல் இந்த அண்டத்தில், அதை பற்றி விளக்குது. இந்த அண்டத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் என்னது, உயிரினங்கள் பரவல், ஒன்று மல்டிப்ளை பண்ணுறது, ரைட்டா, உயிரினங்களின் பரவல் எங்கே, இந்த யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில் உயிரினங்களின் பரவலை பற்றி படிக்க சொல்லுகிறது. அண்டு மேலும் டு இன்வெஸ்டிகேட் த பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் இன் த அதர் வேர்ல்டு. அண்ட் இன்வெஸ்டிகேட்னா என்னது, இன்வெஸ்டிகேட்னா ஆராயப்படுகிறது. எது ஆராயப்படுகிறது, த பாசிபிலிட்டிஸ்னால் முயற்சிகள், இருக்கக்கூடியதை ஆஃப் எது ஆராயப்படுகிறது, த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் லைஃப், உயிரினங்கள் இருக்கக்கூடிய தோற்றத்தை ஆராயப்படுகிறது. எங்கே, இந்த அதர் வேர்ல்டு. அதர் வேர்ல்டுனா இந்த பூமியை விட்டு மீதி உலகத்தில், ரைட்டா, இந்த அதர் வேர்ல்டு, பூமி தவிர மீதி உலகம், அதாவது சந்திர மண்டலம், சந்திரன், இது மார்ஸ், நெப்டியூன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் அதுதான் சொல்கிறான். அதை ஆராயப்படுகிறது. எது, த பாசிபிலிட்டிஸ்னால் இருக்கக்கூடும், எது இருக்கக்கூடும், ஆஃப் லைஃப், உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்பதை ஆராய்ச்சி செய்வது. எதில், இந்த அதர் வேர்ல்டு, மற்ற கிரகத்தில், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட், த மேஜர் கன்செப்ட் இன் அஸ்ட்ரோபயாலஜி அப்படின்ட்டான். த மேஜர் கன்செப்ட் என்னது, ஒரு கருத்து, ரைட்டா, ஒரு கருத்தானது. த மேஜர் கன்செப்ட்னா ஒரு கருத்தானது இன் அஸ்ட்ரோபயாலஜினா வான் உயிரியலில் இருக்கிறது. எவ்வாறு, என்ன கருத்து, ஹெபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறான். அப்போ ஹெபிட்டபிள் ஜோனுன்றது தான் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. எதில், இந்த அஸ்ட்ரோபயாலஜின்ற சப்ஜெக்டில். அப்போ ஹெபிட்டபிள் ஜோன் என்னென்னது அப்படின்னா உயிர்கள் வாழக்கூடிய மண்டலம்னு அர்த்தம். ஹெபிட்டபிள்னா வாழக்கூடிய, ஜோன்னா மண்டலம், பகுதி, ரைட்டா. அப்போது ஹெபிட்டபிள் ஜோனு தான் ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரோபயாலஜியில் ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறான். த மேஜர் கான்செப்ட்னா ஒரு கருத்து, முக்கியமான கருத்தாக இருக்கிறது. இதில் இன் அஸ்ட்ரோபயாலஜினா வான் உயிரியலில் அது என்ன கருத்து, ஈஸ் ஹெபிட்டபிள் ஜோன். ஹெபிட்டபிள்னு சொன்ன என்னது, அதாவது வாழக்கூடிய மண்டலம் சொல்லும். ஹெபிட்டபிள்னா வாழக்கூடிய, ரைட்டா, அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய மண்டலம், இதுதான் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது, ரைட்டா. நெக்ஸ்ட், த தியரி எக்ஸ்பிளைன்ஸ். இந்த ஹெபிட்டபிள் ஜோன் என்ற தியரினா கோட்பாடு, எக்ஸ்பிளைன்ஸ்னால் விவரிக்கிறது. எதை விவரிக்கிறது, தேட் எனி பிளான்ட் கேன் சப்போர்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா. தேட் என்னவென்றால் எனி பிளான்ட், எந்த ஒரு கோளும் கேன் சப்போர்ட்னா உதவி செய்யும். எதற்கு, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா உயிரினங்கள் இருப்பதற்கு உதவி செய்யும், ரைட்டா, வாழ்வதற்கு உதவி செய்யும். தேட் எனி பிளான்ட், எந்த ஒரு கோள்களும் கேன், இந்த தியரி சொல்லுகிறது எது, இந்த கோட்பாடு எக்ஸ்பிளைன்ஸை விவரிக்கிறது. தேட் என்னவென்றால் எனி பிளானட் எந்த விதமான கோள்களும் கேன் சப்போர்ட்னா உதவி செய்யும். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப், எக்ஸிஸ்டன்ஸ்னா உயிர்கள், லைஃப்னா உயிர்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். எக்ஸிஸ்ட்னா இருப்பதற்குனா வாழ்வதற்குன்னு அர்த்தம். இஃப் இட் ஃபுல்ஃபில்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா. அப்போ எப்போ உயிர்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும், ரீசன் வேணும் இல்லையா. அப்போ ஒரு வேளை இதை செய்தால் தான் உயிர்கள் வாழ்வதற்கு அந்த பிளானட் உதவி செய்யும், இல்லைன்னு செய்யாது. எப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறான் பாரு, இஃப் இட் ஃபுல்ஃபில்ஸ் டூ இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா. இது ரெண்டு முக்கியமான, இட் ஃபுல்ஃபில்ஸ்னு நிறைவேற்ற வேண்டும். எதை, இரண்டு, டூ இம்பார்ட்டன்ட் முக்கியமான கிரிட்டீரியா அப்படின்னா. கிரிட்டீரியா என்னது, முக்கியமான ஒரு அளவுகோல்னால் ஒரு முக்கியமான செயல்கள். இது இருந்தாத்தேன், அளவுகோல்னால் இது இருக்கணும், இருந்தாத்தேன் அந்த பிளானட் மனுஷங்கள் வாழ்வதற்கு இல்லை உயிரினங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். அது இல்லைன்னா உதவி செய்யாது. அப்போ ரெண்டு என்னன்னு சொல்கிறான்னு பார்ப்போமா. இஃப் இட் ஃபுல்ஃபில்னா நிவர்த்தி செய்ய வேண்டும். இதை டூ இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா, இரண்டு முக்கியமான அளவுகோல்களை நிர்ணயம் செய்ய வேண்டும். அது என்னென்ன அளவுகோல்னு பார்ப்போமா. ஒன்று, இட் மஸ்ட் ஹேவ் த ரைட் மாஸ் டு ரீட்டைன் அன் அட்மாஸ்பியர் அப்படின்ட்டா. அப்போ அந்த கோளானது, இப்போ பூமி ஒரு கோள்,
பூமிகிட்ட ஒரு ரைட் மாஸ் இருக்குது. ரைட் மாஸ்னால் சரியான எடை இருக்குது. எதுக்கு எடை இருக்குன்னா அதை சுற்றி உள்ள வளிமண்டலங்களை நிர்வகிக்க வேண்டி, ரைட்டா? சுற்றி வளிமண்டலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் தன்னைத்தானே வச்சுக்கிட்டே இருக்கணும். இது சுற்றி போகுது இல்லையா? போகும்போது அதுவும் சுற்றி இது பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கும். அதான் ரைட் மாஸ்னால் சரியான எடை இருக்க வேண்டும் ஒவ்வொரு கோளுக்கும். அப்படி இல்லைன்னா வான்மண்டலம் வேறு இடத்துக்கு போயிடும், ரைட்டா? அதான் சொல்கிறான், இட் மஸ்ட் ஹேவ், அது வைத்திருக்க வேண்டும். த ரைட் மாஸ் அப்படின்னா சரியான எடையே அந்த கோள் வைத்திருக்க வேண்டும். எந்த கோளில் மனுஷங்களுக்கு உதவி பண்ண விரும்புதோ அந்த கோளுக்கிட்ட என்ன இருக்கணும்? தட் இஸ் த ரைட் மாஸ், சரியான எடை இருக்க வேண்டும். எதற்கு? டு ரீட்டைன் என் அட்மாஸ்பியர், அந்த கோளை சுற்றி உள்ள அட்மாஸ்பியர் சீதோஷ்ண நிலைகளை தக்க வைத்து கொள்வதற்கு, டு ரீட்டைன் தக்க வைத்து கொள்வதற்கு அந்த கோளுக்கு என்ன இருக்க வேண்டும்? சரியான இடை இருக்க வேண்டும். இது ஒரு கிரிட்டீரியா, இது ஒரு அளவுகோல். இப்படி இருந்தால் தான் அங்கே உயிரினங்கள் வாழ முடியும். ரெண்டாவது ஒரு அளவுகோல் என்னென்னு பார்ப்போம். இட் மஸ்ட் ஹேவ் அன் ஆர்பிட் அப்படின்னா இது ஒரு சுற்றுவட்ட பாதையில் இருக்க வேண்டும். எந்த சுற்றுவட்ட பாதை? இப்போ சூரியனை சுற்றி வருது இல்லை? சூரியனை சுற்றி 9 8 கோள்கள், நம்ம ஒன்று 9, அதாவது இல்லை அந்த 3 1 9 வருது. அப்போது இந்த சுற்றுவட்ட பாதை சுற்றுவட்ட பாதையில் இருக்கணும், ரைட்டா? இட் மஸ்ட் ஹேவ் அன் ஆர்பிட், இது சூரியனை சுற்றி வர வேண்டிய ஒரு சுற்றுவட்ட பாதையில் இருக்கணும். எப்படி? எந்த இடத்துல இருக்கணும்? அட் ஜஸ்ட் த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார். அப்படின்னு ஸ்டார்னு சன்னு இந்த இடத்துல சொல்கிறான். அந்த சன்னிலிருந்து சரியான தூரத்தில் இருக்கணும். தூரம் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் பிரச்சனை. கம்மியாக இருந்தால் அதிகமான ஹீட் இருக்கும், ஜாஸ்தியாக இருந்தால் அதிகமான குளிர் இருக்கும், ரைட்டா? இப்போ பூமி அது ஜாஸ்தியாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, சூரியனுக்கு சரியான தூரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் குளிரும் இல்லை, வெப்பமும் இல்லை. சூரியனுக்கு நெருங்க இருந்தோம்னா ரொம்ப வெப்பம், சூரியனுக்கு ரொம்ப தள்ளி இருந்தோம்னா ரொம்ப குளிர், ரைட்டா? அதான் சொல்கிறான், அட் ஜஸ்ட் த ரைட் டிஸ்டன்ஸ், சரியான தூரத்தில் இருக்க வேண்டும் அந்த கோளானது. சூரியனை சுற்றி வர வேண்டும். இட் மஸ்ட் ஹேவ் அன் ஆர்பிட், இது சுற்றி வர வேண்டும். ஆர்பிட்னா சுற்றுப்பாதையில் இருக்க வேண்டும். அட் ஜஸ்ட் எந்த சுற்றுப்பாதையில் இருக்கணும்? த ரைட் டிஸ்டன்ஸ், சரியான தூரத்தில் இருக்க வேண்டும். ஃப்ரம் இட்ஸ் ஸ்டார், எங்கேருந்து? ஃப்ரம் இட்ஸ், ஈட்ஸ்னால் அதனோட ஸ்டார், அதாவது அது எதை சுற்றி வருதோ அது அந்த ஸ்டாரத்தை குறிக்குது. எந்த ஈட்ஸ்னு எதை குறிக்குது? சன்னை குறிக்குது. ஃப்ரம் சன்னுன்னு அர்த்தம். ஃப்ரம் இட்ஸ் ஸ்டார்ன்றது சன்னிலிருந்து சரியான தூரத்தில் இருக்க வேண்டும். தட் ஏனென்றால் இட் அலோஸ் லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட், அப்படி இருந்தால் தான் தட், ஆகவே என்னது? தட் இட் அலவுஸ்னால் அனுமதிக்கும், லிக்விட் வாட்டர் ஸோ டு எக்ஸிஸ்ட். அப்படி லிக்விட் வாட்டர்னா தண்ணி, ரைட்டா? திரவ தண்ணி தான் சொல்கிற, திரவ தண்ணின்னு சொல்கிறான். லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட், அதில் லிக்விட் தண்ணி இருப்பதற்கு அனுமதிக்கும், ரைட்டா? சரியான தூரத்தில் இருந்தால் தான் அந்த கோளில் லிக்விட் தண்ணியே லிக்விட் தானே, தண்ணி இருப்பதற்கு அனுமதிக்கும். எக்ஸிஸ்ட்னா இருப்பதற்கு அனுமதிக்கும், ரைட்டா? அளவுஸும் அனுமதிக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட், தஸ் ஆகவே த டிஸ்டன்ஸ் நீட் டு பி நெய்தர் டூ ஹாட் ஆர் நாட் டு கோல்டு அப்படின்ற. அப்போ இந்த தூரமானது, இந்த சூரியன்லேருந்து அந்த கோளோட தூரமானது, தஸ் ஆகவே த டிஸ்டன்ஸ் நீட் அந்த டிஸ்டன்ஸ்னால் தூரம் தேவைப்படுகிறது. எப்படி? டு பி நெய்தர் டூ ஹாட், அதிகமான வெப்பமும் இருக்கக்கூடாது, ரைட்டா? டு பி நெய்தர், இது நெய்தர்னார்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை. டு பி நெய்தர் டூ ஹாட், அதிகமான வெப்பமும் இருக்கக்கூடாது. நெய்தர், அதுக்கடுத்து நார் போட்டான். நாட் டூ கோல்டு, அதிகமான கோல்டும் இருக்கக்கூடாது. அப்படின்னா சரியான டிஸ்டன்ஸ் இருக்கணும். அண்டு இஸ் ஆஃபன் ரெஃபர் டு, அப்படி இருந்தால் அது நம்ம சரியான தூரம்ன்றதை தான் சொல்கிறான். அது அதிகமான வெப்பமாகவும் இருக்கக்கூடாது, அதிகமான கோல்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அண்டு இட் இஸ் ஆஃபன் ரெஃபர், இப்படி இருந்தால் இட் இஸ் ஆஃபன் ரெஃபர்னு அடிக்கடி குறிப்பிடப்படுகிறது. இட் இஸ் ஆஃபன் ரெஃபர்னா குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாக? கோல்டி லாக் ஜோன் ஃபார் லைஃப் அப்படின்றான். அப்போ கோல்டி லாக் ஜோன் ஃபார் லைஃப் அப்படின்றது என்று குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறான். அப்போ கோல்டி லாக் ஜோன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய மண்டலம்னு அர்த்தம், ரைட்டா? உயிர்கள் லைஃப்னு என்னது? உயிர்கள் வாழக்கூடிய மண்டலத்தை தான் இது குறிக்கிறது. அதாவது அதிகமான வெப்பம் இருக்கக்கூடாது, அதிகமான குளிர் இருக்கக்கூடாது. அதான் ஆகவே த டிஸ்டன்ஸு நீட் தேவைப்படுகிறது. டு பி நெய்தர் டூ ஹாட், அது அதிகமான வெப்பம் இல்லாத தூரம் தேவைப்படுகிறது சூரியனிலிருந்து. அதேமாதிரி அதிகமான குளிர் இல்லாத தூரம் தேவைப்படுகிறது. அப்படி அந்த தூரத்தில் சரியான தூரத்தில் இருந்தால் அந்த தூரமானது என்ன சொல்லப்படுகிறது? கோல்டி லாக் ஜோன் ஃபார் லைஃப்ன்றான். கோல்டி லாக் ஜோன் ஃபார் லைஃப்னு சொன்னால், லைஃப்னா உயிர்கள், கோல்டி லாக் ஜோன், ஜோன்னா மண்டலம், கோல்டி லாக்னு என்னது? வாழக்கூடிய. அப்போ உயிர்கள் வாழக்கூடிய மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, ரெஃபர்னா கருதப்படுகிறது, குறிக்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்று தான்.
அப்போ நெக்ஸ்ட்டு இன் அவர் சோலார் சிஸ்டம், அப்போ நம்ம சோலார் குடும்பத்தில் ரைட்டா, இன் அவர் சோலார் சிஸ்டம், சோலார் குடும்பத்தில் எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இந்த கோல்டிலாக் ஜோன். அப்படின்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் உள்ள அந்த 9 இது இருக்கா மொத்தம், அதில் பூமி மட்டும்தான் கோல்டிலாக் ஜோனாக இருக்கிறது. அதாவது உயிரினங்கள் வாழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா சரியான தூரத்தில் இருக்குது. இது சூரியனுக்கு அருகிலும் இல்லை, சூரியனுக்கு ரொம்ப தூரத்திலும் இல்லை. அருகில் போயிடுச்சின்னு சொன்னால் அதிகமான வெப்பம் இருக்கும், ரொம்ப தூரத்தில் போனால் அதிகமான குளிர் இருக்கும். அதனால் சரியான தூரத்தில் இருக்குது சூரியன்லேருந்து சொல்கிறான். அப்போ இன்னவர் சோலார் சிஸ்டம், நம்ம சூரிய குடும்பத்தில் பூமி, எர்த் இஸ் த ஒன்லி பிளானட், பூமி மட்டும்தான் ஒரு கோள். எங்கே இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இந்த கோல்டிலாக் ஜோன். கோல்டிலாக் ஜோன் என்னது, வாழக்கூடிய மண்டலம். அப்படின்னா உயிர்கள் வாழக்கூடிய மண்டலமாக பூமி மட்டும்தான் இருக்கிறது. நெக்ஸ்ட், சின்ஸ், ஆகவே திஸ் ஜோன் வேரிஸ் அட் டைம் as the star evolves. அப்படின்னா சின்ஸ் இருந்த போதிலும் இந்த ஜோன் வேரிஸ், இந்த ஜோன் இந்த மண்டலம் சற்று மாறுபடும் அட் டைம்ஸ், அதாவது நேரத்துக்கு நேரம் மாறுபடும். எப்படின்னு சொன்னால் as the stars evolve, ஸ்டார்ஸ்னு என்னது, இதுதான் சூரியன் தான். சூரியன் எவால்வ்னா உருவாகும் போது ரைட்டா. அப்போ சூரியன் உருவாகும் போது இதனோட என்னது ஜோன் சற்று மாறுபடும்ன்றான். ஜோன்னா இந்த மண்டலம் வேரிஸ் அட் டைம்ஸ், டயத்துக்கு கொஞ்சம் வேறுபடும். எப்போ ஸ்டார் எவால்வ்ஸ்னால் ஸ்டார் உருவாகும் போது, உருவாகும் போது பார்த்துருக்கியா, அது சூரியன் வரும்போது கொஞ்சம் வெப்பம் கம்மியாக இருக்கும், நைட்டில் கம்மியாக இருக்கும். அதான் தான் சொல்கிறான். அதாவது சின்ஸ், ஏனென்றால் த ஜோன் வேரிஸ், ஜோன் மண்டலம் மாறுகிறது, அட் டைம்ஸ் நேரத்துக்கு. எப்போ அது த ஸ்டார் எவால்வ்ஸ், அப்படின்னா ஸ்டார்னு எதாவது குறிக்கிறது, சூரியனை குறிக்கிறது. ஸ்டார்னா சூரியன் எழுந்திரிச்சு வரும்போது, அதாவது உருவாகும் போது ரைட்டா. நெக்ஸ்ட்டு வி நோ, நம்மளுக்கு தெரியும், த மார்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் ஹெபிட்டபிள் அப்படின்றான். அப்போ மார்ஸ்ன்ற ஒரு பிளானட் இருக்கிறது ரைட்டா, மார்ஸ்ன்ற ஒரு பிளானட்டு இருக்கிறது. அதுவும் ஹெபிட்டபிள்னு வாழக்கூடியதாகத்தானே இருக்கிறது. ஹெபிட்டபிள்னால் மனிதர்கள் வாழக்கூடியதாகத்தானே ஒரு பிளானட் இருக்கிறது. மார்ஸ்ன்ற ஒரு கோள் ஹேவ் ஆல்சோ பீன் ஹெபிட்டபிள், அதுவும் வாழக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடியதானே இருக்கிறது அப்படிங்கிறான். த லைஃப் ஆன் மார்ஸில் உயிரினங்கள் என்பது, லைஃப்னா உயிரினங்கள், லைஃப் ஆன் மார்ஸில் உயிரினங்கள் என்பது இருக்கின்றன. லக்கிலி டு பி த கிரியேச்சர்ஸ் அப்படின்றான். நல்லா கவனிங்க, லக்கிலி டு பி த கிரியேச்சர்ஸ் என்னது, அதாவது உயிரினங்கள்னு அர்த்தம் ரைட்டா. நீ லைஃப்னால உயிரினங்கள் தான், கிரியேச்சர்னால உயிரினங்கள் தான். ஆனால் இந்த இடத்துல லைஃப்னா உண்மையான மீனிங் வாழ்க்கை, ஆனால் இந்த இடத்துல உயிரினங்களை எடுத்துக்கணும். கிரியேச்சர்னால உயிரினங்கள் தான். அதுதான் என்ன சொல்கிறான், த லைஃப் ஆன் மார்ஸ்னால் மார்ஸ் பிளானட்டில் உள்ள உயிர்கள் ஆர் லக்கிலி டு பி த கிரியேச்சர்ஸ். லக்கிலினா இருக்கலாம், டு பி உயிரினங்களாக இருக்கலாம். மார்ஸில் உயிர்கள் உயிரினங்களாக இருக்கலாம். ஆர் லக்கிலினா இருக்கலாம். எப்படி, டு பி த கிரியேச்சர்ஸ்னால் உயிரினங்கள் ரைட்டா. அப்போது அந்த உயிர், லைஃப்னு உயிர் மார்ஸில் உள்ள உயிர் அப்படின்னா லைஃபாக ஆன் மார்ஸில் உள்ள உயிரானது ஆர் லக்கிலி ஒருவேளை உயிரினங்களாக இருக்கலாம். டு பி கிரியேச்சர்ஸ், உயிரினங்களாக இருக்கலாம் அப்படின்ட்டான். வி ஃபைண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் ஆன் எர்த் அப்படின்ட்டான். நம்ம அங்கே கண்டுபிடிக்கிறோம், வி ஃபைண்ட் மார்ஸில் கண்டுபிடிக்கிறோம் அதிகமான எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் தீவிர சுற்றுச்சூழல் இருப்பதை கண்டுபிடிக்கிறோம் ரைட்டா. ஆன் எர்த்துனா பூமிக்கு மேலே, அவன் மார்ஸோட பூமிக்கு மேலே ரைட்டா, நம்ம பூமியில் இல்லை. அதாவது வி ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் மார்ஸ் ரைட்டா. அதாவது பூமிக்கு மேலே வி ஃபைண்ட் நாம் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்ட் ஆன் எர்த்து. ஆனால் இவன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் உள்ளதாக தான் போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. வி ஃபைண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்ட்னா அதிகமான தீவிர சூழல், என்வைர்மெண்ட் சூழல் பூமிக்கு மேலே இருப்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, த ஆர்கனிசம் விச் லிவ் இன் த எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரீமோஃபாலிஸ் அப்படின்றான். அப்போ உயிரினங்கள் விச் லிவ்னா வாழக்கூடியது எங்கே, எந்த இதில், எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் கண்டிஷனில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஆன் எர்த் பூமியில் அதிகமான, நல்லா பார்த்துக்கோங்க, ஆர் கால்டு என்ன சொல்கிறான், எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் அப்படிங்கிறான். அப்போ இந்த ஆர்கனிசம்னா உயிரினங்கள் விச் லிவ்னு வாழக்கூடியது எங்கே, எக்ஸ்ட்ரீம் என்வைர்மெண்டல் கண்டிஷன், தீவிர சுற்றுச்சூழல் நிலைமையில் அப்படின்னா
ரொம்ப டேஞ்சரான சுற்றுச்சூழல் நிலைமையில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஆன் எர்த் பூமிக்கு மேலே ஆர் கால்டு அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாக எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் தஸ் ஆகவே வித்தின் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட சூரிய குடும்ப அமைப்பில் தேர் ஆர் மெனி ஏரியாஸ் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எர்த் அப்படின்ட்டா. அதாவது ஏகப்பட்ட நல்லா பார்த்துங்க, நம்ம சூரிய குடும்பத்தில் இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி கோள்கள் இருக்கு இல்லையா, அதான் சொல்கிறேன். தஸ் வித்தின் அவர் சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பத்தில் தேர் ஆர் மெனி ஏரியானா பல கோள்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல பல கோள்கள் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எர்த் பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. ரைட்டா? பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்குது. சந்திர மண்டலத்தில் காற்று இல்லை, மாறுபட்டு இருக்கா? அதுதான் பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சோலார் குடும்பத்தில் தஸ் வித்தின் அவர் சோலார் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட சோலார் குடும்பத்தில் தேர் ஆர் மெனி ஏரியாஸ்னால் ஏகப்பட்ட பிளானெட்டுகள்னு அர்த்தம். பிளானெட்டுகள் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எர்த் பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. தட் ஆர் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு இருக்கிறது. எங்கேருந்து? ஃப்ரம் எர்த் பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. வேர் இட் இஸ் ப்ராபபிளி, புரிஞ்சுதா? வேர் இட் இஸ் ப்ராபபிள் வேர் இட் இஸ் ப்ராபபிள் டு ஃபைண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா வேர் இட் இஸ் ப்ராபபிள் டு ஃபைண்ட் த லைஃப் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அங்கே. ரைட்டா? அதாவது பூமியிலிருந்து வேறு கோள்கள் மாறுபட்டு இருக்கிறது. சூரிய குடும்பத்தில் நம்ம பூமியிலிருந்து வேறு கோள்கள் மாறுபட்டு இருக்கிறது. இருப்பினும் என்ன சொல்ல வரேன்னா அங்கே இட் இஸ் ப்ராபபிள்னு என்னது? சாத்தியம் இருக்கிறது. ப்ராபபிள்னா சாத்தியக்கூறுகள் சாத்தியம் இருக்கிறது. எதற்கு? டு ஃபைண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா அது ப்ரெசன்ஸ்னு இருப்பது. எது இருப்பது? உயிர்கள் இருப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பூமியிலிருந்து மீது கோள்கள் மாறுபட்டு இருக்கிறது. இருந்தாலும் அங்கே இட் இஸ் ப்ராபபிள்னு சாத்தியக்கூறுகள். எதற்கு? டு ஃபைண்ட்னா கண்டுபிடிப்பதற்கு. எதை? ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் உயிரினங்கள் இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சிமிலர் டு எக்ஸ்ட்ரீமோஃபைல் பாக்டீரியா அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல் பாக்டீரியான்னு சொன்னது இது ஒரு டேஞ்சரான பாக்டீரியா. எக்ஸ்ட்ரீமோஃபைல் பாக்டீரியா நுண்கிருமி இருக்கும். சிமிலர் அதே மாதிரி இப்போ நான் நல்லா திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். தஸ் ஆகவே வித்தின் அவர் சோலார் சிஸ்டம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் தேர் ஆர் மெனி ஏரியாஸ்னால் பல கோள்கள்னு அர்த்தம். ஏரியாஸ்னால் கோள்கள் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எர்த் பூமியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது. அடுத்து இருப்பினும் இட் இஸ் ப்ராபபிள்னா சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எதற்கு? டு ஃபைண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா லைஃப்னா உயிரினங்கள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எந்த மாதிரி உயிரினங்கள் அப்படின்னு சொல்ல வரேன்? சிமிலர் இந்த மாதிரி உயிரினங்கள் அப்படின்னா சிமிலர் டு எத்தினோஃபைல் பாக்டீரியா. எத்தினோஃபைல் என்ற பாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனுஷங்க இல்லை, அவன் எத்தினோஃபைலியா பாக்டீரியா இருக்கிற உயிரினங்கள் அதை மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இந்த மீதி பிளானட்டுகளில் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனன்றான். அடுத்து நெக்ஸ்ட் நாசா டெவலப்பிங் த மார்ஸ் 2020 astrobiology to investigate an astrobiologically relevant ancient environment on Mars அப்படின்ட்டா. அப்போ நாசா என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா நாசா டெவலப்பிங்னா உருவாக்கியது. ரைட்டா? நாசா உருவாக்கியது. நாசா டெவலப்பிங்னா உருவாக்கியது. எதை உருவாக்கியது? மார்ஸ் 2020 மார்ஸ் என்ற கோள் இருக்கு இல்லையா, அந்த கோளுக்காக வேண்டி அஸ்ட்ரோபயாலஜி வான் உயிரியல் என்ற ஒரு அந்த படிப்பை வைத்து டு இன்வெஸ்டிகேட் ஆராய்ச்சியை உருவாக்கியது. மார்ஸ் மீது ஆராய்ச்சி. மார்ஸ் என்ற கோள் மீது நாசா எங்கே இருக்குது? அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். அது அமெரிக்க கவர்மெண்ட்டால் செயல்படக்கூடியது. ரைட்டா? அது இஸ் டெவலப்பிங்னா உருவாக்கியது. எதை உருவாக்கியது? அஸ்ட்ரோபயாலஜியில் எப்போ? மார்ஸ் 2020. அப்போ மார்ஸ்ன்ற ஒரு கோள் மேலே இருக்கு இல்லையா, அதில் 2020 எதை உண்டாக்கியது? அஸ்ட்ரோபயாலஜின்ற படிப்பு மூலமாக எதை உண்டாக்கியது? டு இன்வெஸ்டிகேட்னு ஆராய்ச்சி செய்வதை. எதில் ஆராய்ச்சி? எதில்? இன் அஸ்ட்ரோபயாலஜிக்கல் என்னது? வான் உயிரியல் தத்துவத்தில் ஆராய்ச்சி செய்வதற்கு எது சம்மந்தமாக? ரிலவெண்ட் அதர் சம்மந்தமாக. எது சம்மந்தமாக? ஆன்சியன்ட் என்வைரன்மெண்ட் ஆன் மார்ஸ் அப்படின்ட்டான். மார்ஸில் உள்ள பழமையான சுற்றுச்சூழலை ஆராய்ச்சி செய்வதற்கு சம்பந்தமாக. ரிலவெண்ட்னா மார்ஸில் ரிலவெண்ட் சம்பந்தமாக
ஆன்சியன்ட் என்வைர்மெண்ட் ஆன் மார்ஸ் அப்படின்னா ஆன்சியன்ட் பழமையான என்வைர்மெண்ட் சுற்றுச்சூழல் ஆன் மார்ஸ் அப்படின்னா மார்ஸில் உள்ள பழமையான சுற்றுச்சூழல் சம்பந்தமாக அப்போ இன்வெஸ்டிகேஷன் போட ஆராய்ச்சி செய்ய எது மூலியமாக ஆராய்ச்சி செய்ய அஸ்ட்ரோபயாலஜிக்கல்னா வான் உயிரியல் படிப்பின் மூலமாக ஆராய்ச்சி செய்வதற்காக 2020 நாசா உண்டாக்கியது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இட்ஸ் சர்ஃபேஸ்னால் அந்த மார்ஸோட மேல்பரப்பு. ரைட்டா? மார்ஸ் கோளோட மேல்பரப்பு. இட்ஸ் சர்ஃபேஸ் ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா ஜியாலஜிக்கல்னால் அதனோட பூலோக அமைப்பு வடிவமைப்பு செயல்முறைகள். அதாவது அதனோட சர்ஃபேஸ் மேல்பரப்பு ஜியாலஜிக்கல்னால் பூலோக மேல்பரப்பு ப்ராசஸ் வழிமுறைகளையும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அண்டு த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப் ஆன் மார்ஸ் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ்னால் முயற்சிகள். ரைட்டா? அண்ட் த பாசிபிலிட்டிஸ் என்னது அது அதனோட சான்சஸ். ரைட்டா? சான்சஸ் என்னது சான்சஸ்னால் என்னது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறல பாசிபிலிட்டின்னா இருக்கலாம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சொல்கிறான் பாசிபிலிட்டிஸ்னு சொல்கிறான். அண்ட் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப் ஆன் மார்ஸ். பாஸ்ட்னா முன்னொரு காலத்தில் உயிர்கள். பாஸ்ட்னா மார்ஸில் பாஸ்ட் லைஃப் ஆன் மார்ஸ்னால் மார்ஸ் பிளானட்டில் பழைய உயிரினங்கள் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பாசிபிலிட்டிஸ் சாத்தியக்கூறுகள். ரைட்டா? இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி செய்தல். ரைட்டா? அண்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் பயோசிக்னேச்சர் அண்ட் ப்ரிசர்வேஷன் பாதுகாக்கிறது ஆஃப் பயோசிக்னேச்சர். அப்போ பயோசிக்னேச்சர் என்னது சிக்னேச்சர்னா கையொப்பம் விடுவது. அப்போ பயோனா உயிர் கையொப்பம் விடுவது. அது மீனிங் இல்லை இந்த இடத்துல. பயோசிக்னேச்சர்னால் உயிரினங்கள் இருந்தால் அதான் இந்த இடத்துல மீனிங். பயோசிக்னேச்சர் என்னது பயோனா உயிர் சிக்னேச்சர் கையொப்பம் உயிர் கையொப்பம் விடுவதில்லை. அதாவது உயிரினங்கள் இருந்தால் எதுக்குள்ள வித்தின் ஆக்சசிபிள் ஜியாலஜிக்கல் மெட்டீரியல் அப்படின்னா ஆக்சசிபிள்னால் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஜியாலஜிக்கல்னால் அந்த பூமின்னா அந்த மார்ஸோட மெட்டீரியல் என்னது பொருட்களில். ரைட்டா? பொருட்களில் உயிரினங்கள் இருந்தால் பயோசிக்னேச்சர்னால் உயிர்கள். இந்த இடத்துலேயே உயிர்கள் தான். பயோசிக்னேச்சர்னா உயிர் தான். உயிர்கள் இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும். ப்ரிசர்வேஷனை பாதுகாக்க வேண்டும். எதை பயோசிக்னேச்சர்னால் ஒரு உயிர் கையொப்பம் விடுதுன்னா அது வந்து உயிர் தானே. அப்போது கையொப்பம்லேயும் செத்து போச்சு. ரைட்டா? அந்த அதை தான் பாதுகாக்க வேண்டும். ப்ரிசர்வேஷனாக பயோசிக்னேச்சர்ஸ் அப்படின்னா உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். வித்தின் ஆக்சசபிள் அப்படின்னா வித்தின் நம்ம கண்டுபிடித்தால் ஆக்சசபிள் நான் கண்டுபிடிக்கிறது. வித்தின் ஆக்சசபிள் ஜியாலஜிக்கல் மெட்டீரியல் அந்த மார்ஸில் உள்ள அமைப்புனா பூலோக அமைப்பின் பிரகாரம் இப்போ பூலோக பொருள்களில் நாம் கண்டுபிடித்ததில் உயிர்கள் இருந்தால் பாதுகாக்க வேண்டும். ரைட்டா? இது முடிஞ்சு. ரைட்டா? நெக்ஸ்ட்டு நம்ம சோசியல் சயின்ஸுக்கு போயிடலாம். இந்தியன் ஃபாரின் பாலிசி.